அல்லேலூயா. அன்பாண்டவர்களே, இன்று நாம் தேவனிடத்திலே அநேக காரியங்களை நாம் கேட்கிறோம், அநேக காரியங்களை பெற்றுக்கொள்கிறோம். பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ தேவன் நம்மை கரம்பிடித்து நடத்தி கொண்டிருக்கிறார், வெட்கப்படுத்தாமல் நடத்தி கொண்டிருக்கிறார், எல்லா தேவைகளை சந்திக்கிறார். பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ இன்னைக்கு ஒரு விசுவாசி எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து நாம் இந்த வாழ்க்கையை நடத்த வேண்டும். பார்த்துக்கொள்ளுங்க. தேவனிடத்திலே அற்புதங்களை கேட்கிறோம், அதிசயங்களை கேட்கிறோம், தேவைகளை கேட்கிறோம், குடும்பம் நல்லா இருக்கணும், பிள்ளைகள் நல்லா இருக்கணும், கையில் செய்கிற வேலை ஆசீர்வாதம் இருக்கணும், இப்படி பல காரியங்களை கேட்கிறோம். ஆனால் தேவன் சொல்லுகிற ஒரு காரியத்தை நாம் கேட்க வேண்டும். அப்படி தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட யாவருக்கும் சகலமும் அது நன்மைக்கு எதுவாகவே நடக்குது என்று பார்த்தோம். அப்படி தீர்மானம் நம்மளை நல்லபடியாக வைப்பது தான், நம்மளை சுகமாக வைப்பது தான், நம்மளை அற்புதமாக வைப்பது தான், நம்மளை அதிசயமாக வைப்பது தான். ஆனால் அவருடைய தீர்மானத்தை நம்ம மேலே அவர் நிறைவேற்றும் போது நம்முடைய தீர்மானத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? சரியாக கடைபிடிக்க வேண்டும். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை இன்னைக்கு நாம் எப்படி இருக்க வேண்டும், ஒரு விசுவாசி கடைபிடிக்க வேண்டிய காரியங்கள் என்ன, ஒரு விசுவாசி எப்படி நடக்க வேண்டும், ஒரு விசுவாசி சபையில் எப்படி இருக்க வேண்டும், ஒரு விசுவாசி குடும்பத்தில் எப்படி இருக்க வேண்டும், ஒரு விசுவாசி வேலை ஸ்தலங்களில் எப்படி இருக்க வேண்டும், ஒரு விசுவாசி அக்கம் பக்கத்தில் எப்படி இருக்க வேண்டும், ஒரு விசுவாசி நண்பர்கள் மத்தியில் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டு அதுதான் நாம் நடக்கிற வாழ்க்கை. பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு கிறிஸ்தவன் என்பது சொல்வது ஒரு பெரிய காரியம் கிடையாது. பார்த்துக்கொள்ளுங்க. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன செய்யும்? விடுதலையாக்கும். நாம் எல்லா காரியத்திலுமே தேர வேண்டும், முன்னேற வேண்டும், உயர வேண்டும். இருந்த வண்ணமாக நாம் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. இப்போ இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கலந்து கொள்கிறீங்களா? கர்த்தருடைய போதனை நீங்கள் கேட்குறீங்க. இந்த போதனை கேட்கும்போது இதன்படி நீங்கள் நடப்பதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? முயற்சி செய்ய வேண்டும். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள் அல்லேலூயா. நான் சொல்கிறது புரியுதா? எல்லாம் கேட்குறீங்களா? அல்லேலூயா சொல்லுங்க. எடுத்துக்கோங்க. பிலிப்பியர் 3:16-17. பிலிப்பியர் 3. ஆகிலும் நான் எதுவரையில் தேறி இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாய் இருப்போமாக. சகோதரரே, நீங்கள் என்னோடு கூட பின்பற்றவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். எதுவரையில் நாம் தேறி இருக்கிறோம்? அன்பார்ந்தவர்களே, நாம் ஒரு ஜெபத்திலே ஒரு தேறின ஆளாக இருக்க வேண்டும், துதியிலே தேறின ஆளாக இருக்க வேண்டும், கர்த்தரை தேடுகிற ஒரு அனுபவத்திலே தேறின ஆளாக இருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று கேட்டால், நாம் பிறருக்கு ஒரு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கையாக நாம் என்ன செய்ய வேண்டும்? வாழ வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியத்திலுமே ஒரு தேற்றப்பட்ட ஒரு காரியமாக இருக்க வேண்டும். தேடுகிற ஒரு வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். அன்பார்களே, இன்னைக்கு நம்ம பார்த்து 4 பேர் நம்மளுக்கு புத்தி சொல்ற மாதிரி இருக்கக்கூடாது, 4 பேர்த்துக்கு நம்ம புத்தி சொல்லுகிற ஆளுகளாக என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். ஒரு விசுவாசி என்பது எல்லாவற்றையும் கற்று தெரிந்த ஒரு விசுவாசி, ராஜா வீட்டு பிள்ளை, அதிகாரம் உள்ள பிள்ளைகள். அப்படி என்றால் நம்மிடத்தில் இருக்கிற அந்த அன்பையும், நம்மிடத்தில் இருக்கிற சமாதானத்தையும், நம்மிடத்தில் இருக்கிற இரக்கத்தையும், நம்மிடத்தில் இருக்கிற தயவையும், நம்மிடத்தில் இருக்கிற தாழ்வையும் பிற மக்களுக்கு சொல்லும்படியாக, பிற மக்களுக்கு பயந்து கொடுக்கும்படியாகத்தான் தகப்பன் நம்மளை தெரிந்திருக்கிறார், முன் கொடுத்திருக்கிறார். இன்று 4 பேர் நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணும்படியாக நம்ம இருக்கக்கூடாது. நாம் 4 பேருக்கு அட்வைஸ் பண்ணும்படியாக, நாம் 4 பேருக்கு புத்தி சொல்லும்படியாக தான் கர்த்தர் நம்மளை முன் கொடுத்திருக்கிறார், அழைத்திருக்கிறார், தெரிந்திருக்கிறார். அப்படி என்றால் இன்று நம்முடைய கிறிஸ்துவ ஜீவியம் என்பது, ஒரு விசுவாசி வாழ்க்கை என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று கேட்டால், நீங்கள் எல்லாவற்றிலும் தேறினவர்களாக, புத்தியிலே, அறிவிலே, ஞானத்திலே, தாழ்மையிலே, இரக்கத்திலே, தயவிலே, ஜெபத்திலே, துதியிலே, வேத வசனத்திலே எல்லாவற்றிலும் நீங்கள் தேறி, நீங்கள் உயர்ந்து, நீங்கள் வாழ்ந்து, நீங்கள் செழித்து எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டு வாழும்படியாகத்தான் அவர் விரும்புகிறார். ஆனால் இன்று நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? அன்பார்ந்தவர்களே, 1 தெசலோனிக்கேயர் 5:14 சொல்லப்பட்டிருக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 5:14 வாசித்து பாருங்க. மேலும் சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், திறனற்றவர்களை தேற்றுங்கள், பாருங்கள். உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்கும் எப்பொழுதும் நன்மையை நாடுங்கள். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய சாட்சி எப்படி இருக்க வேண்டும் என்றால், நாம் நாடுகிற காரியம், நாம் தேடுகிற காரியம், நாம் செய்கிற காரியம் நன்மையாக இருக்க வேண்டுமே தவிர அது தீமையாக இருக்கக்கூடாது.
இன்னைக்கு உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல, உங்க ஆவிக்குரிய ஜீவியத்துல நன்மைகள் எவ்வளவு இருக்கிறது, தீமைகள் எவ்வளவு இருக்கிறது என்பதை ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில எந்த தீமையும் இருக்கக்கூடாது பாருங்கள். இங்க சொல்லப்படுற மேலும் சகோதரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், அதாவது எப்பன்னு சொல்றா, என்ன சொல்றாருன்னா, அவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உங்களுக்கு டீச்சிங் பண்ணுவது என்னவென்றால், நான் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், அதாவது ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள். எப்படி போட்டிருக்கு? ஒழுங்கில்லாதவர்களுக்கு. இப்படி ஒரு குடும்பம் என்று இருக்குன்னு வைத்துக் கொள்ளுங்கள். உங்க குடும்பத்தில் யாராவது ஒழுக்கம் இல்லாமல், கர்த்தரை தேடாமல், கர்த்தரை மகிமைப்படுத்தாமல், கர்த்தர் சமூகத்தில் அமராமல் ஒரு ஒழுங்கின்மையாக நடந்து கொண்டிருந்தால் அவர்களை நீங்கள் விட்டுவிடக் கூடாது. அவர்களை கூப்பிட்டு அவர்களுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டுமா? புத்தி சொல்ல வேண்டும். அது உங்கள் பிள்ளையா இருக்கலாம், கணவரா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், நண்பர்களா இருக்கலாம், யாரா இருந்தாலும் எக்கெடு கெட்டு போடா, நீ என்னவாலும் செஞ்சுட்டு போடா, நீ கெட்டு போ, என்னவாலும் செய்ய, அது எனக்கு தேவையில்லை அப்படின்னு ஒதுங்க கூடாது. நம்ம என்ன செய்ய வேண்டும்? முடிந்த அளவுக்கு அவர்களை கூப்பிட்டு நீங்க ஒரு ஆலோசனை கொடுத்து அவர்களுக்கு நீங்கள் புத்தி சொல்லும்படியாக தான் கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறார். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திறனற்றவர்களை தேற்றுங்கள் அப்படின்னு போட்டிருக்கு. எப்படி போட்டிருக்கு? திறனற்றவர்களை தேற்றுங்கள். ஒரு குடும்பம் என்று இருக்கிறது வைத்துக் கொள்ளுங்கள். அந்த குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வந்து விட்டது, ஒரு போராட்டம் வந்து விட்டது என்றால் அந்த போராட்டத்தை பார்த்து, அந்த பிரச்சனை பார்த்து நீங்கள் ஒதுங்க கூடாது. அந்த குடும்பத்துக்கு நீங்கள் கடந்து போக வேண்டாம். கடந்து போய் அவர்களை தேற்றுகிற பிள்ளையாக, இயேசு எப்படி நன்மை செய்கிறவர் சுற்றி திரிந்தார், அதான் கிரியை பார்த்துக் கொள்ளுங்க. இப்போ நீங்கள் ஒரு குடும்பத்துக்கு போய் அவங்க ரொம்ப ஒரு முடியாமல் இருக்காங்க, ஒரு கேதை வீட்டுக்கோ, ஒரு மரித்தவர்கள் வீட்டுக்கோ, அல்லது ஒரு கல்யாண வீட்டுக்கோ, ஏதோ ஒரு வீட்டுக்கு நீங்கள் போகும்போது அந்த வீட்டில் எந்த காரியத்தில் அவர்கள் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க, எந்த காரியத்தில் அவங்க துக்கமாக இருக்கிறாங்க, அதை பார்த்து அவர்களுக்கு நீங்கள் ஒரு திடமனதை கொடுக்க வேண்டும், ஒரு ஆறுதல் சொல்ல வேண்டும். ஒன்றும் கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், நீங்கள் இழந்ததெல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்வீங்க, ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்கு உண்டாக போது பாருங்களேன், உங்களுக்காக ஜெபிப்போம் பாருங்களேன், ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஒரு தேற்றுகிற ஆளாகத்தான் நீங்கள் இருக்க வேண்டுமே தவிர உங்களுக்கு 4 பேர் தேற்றுகிற ஆளாக நீங்கள் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப புத்தி சொல்லுங்கள், திறனற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை என்ன செய்யுங்க? பலவீனரை என்ன செய்யுங்க? தாங்குங்கள். பலவீனரை தாங்குங்கள். உங்க கண்ணு முன்னால ஒருத்தர் முடியாம கிடக்குறாங்க, உங்க கண்ணு முன்னால டைபாய்டு காய்ச்சல்ல கிடக்குறாங்க, நீங்க போங்க, அவங்கள பார்த்து பேசுங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, அவங்கள தாங்குங்க, அவங்களுக்கு ஒரு பிரெட் வாங்கி கொடுங்க, ஒரு சுடுதண்ணி வச்சு கொடுங்க. அதுதான் கிரியை பார்த்துக் கொள்ளுங்க. இந்த கிரியை மனிதர் பார்க்கவில்லை, கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். இது எதுக்கு பயன்படுகிறது என்று கேட்டால், நீங்கள் முடியாம இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆளுக்கு ஒரு சுடுதண்ணியை போட்டு கொடுத்தீங்கன்னா, முடியாம இருக்கிற ஒரு பண்ணை வாங்கி கொடுத்தீங்கன்னா, அந்த பண்ணு உங்களை பரலத்துக்கு கொண்டு போயிடும், ஒரு சுடுதண்ணி உங்களை பரலத்துக்கு கொண்டு போயிடும். ஆமென் சொல்லுங்க. அதான் இயேசுவா சொல்றாருல, நான் பலவீனமா இருந்தேன், நீங்க பார்க்க வரல அப்படிங்கிறார். அப்ப நீங்க பார்க்க வந்தனால செம்மறியாடு வெள்ளாடு என்ன செய்யறாரு? பிரிக்கிறார். பார்த்துக்கொள்ளுங்க. அப்ப நீங்க செய்ய வேண்டிய காரியம், ஒரு விசுவாசி எப்படி இருக்க வேண்டும் என்று கேட்டால், இப்படி இருந்தா தான் பரலோகத்துக்கு போறதுக்கு ஒரு வழி பார்த்துக் கொள்ளுங்க. இப்படி நடக்க வேண்டும். நான் ஜெபிக்கிறேன், துதிக்கிறேன், ஆராதிக்கிறேன், நான் உண்டு என் வேலை உண்டு இருக்கிறேன், அது இல்ல ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. அது கிறிஸ்தவ வாழ்க்கை தான். ஆனால் உங்க வாழ்க்கையில ஒரு கிரியை இருக்கிறதா? உங்க பக்கத்து வீட்டுல முடியாம ஒருத்தங்க காய்ச்சலோட படுத்து கிடக்காங்க, ஆஸ்பத்திரிக்கு போக முடியல, நீங்க அவங்க பக்கத்துல பார்த்து நீங்க ஒரு ஜெபம் பண்ணுங்க, அவங்களை பார்த்து ஒரு ஆறுதலான வார்த்தையை சொல்லுங்க. அதுதான் கிரியை. அதுதான் இயேசுவின் பிள்ளைக்கு அடையாளம். பார்த்துக்கொள்ளுங்க. நான் உன்கிட்ட பேச மாட்டேன், இவன்கிட்ட பேச மாட்டேன், அங்க போக மாட்டேன், இங்க போக மாட்டேன், அது அல்ல. ஏன்னா நீங்கள் இதை செய்யும் போது நீங்கள் நியாய தீர்ப்புல கண்டிப்பான முறையிலே பரலோகத்துக்கு என்ன செஞ்சிருவீங்க? போயிருவீங்க. இதுதான் தேவன் கொடுக்கிற உங்களுக்கு ஒரு ஆலோசனை. பார்த்துக்கொள்ளுங்க. தேற்றுங்கள் பலவீனரே தாங்கள். எல்லாரிடத்துல என்ன செய்ய? நீடிய சாந்தமாயிருங்கள். எல்லா இடத்துல என்ன செய்யுங்க? சாந்தமா இருங்க, அமைதியா இருங்க, அன்பா இருங்க, ரொம்ப கோவப்படக்கூடாது, சாந்தமா பேசுங்க. அதுதான் வந்து விசுவாசிக்கு உண்டான ஒரு அடையாளம். பார்த்துக்கொள்ளுங்க, நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இதெல்லாம் வந்து தேவன் கொடுக்குற ஆலோசனை. நான் ஜெபிக்கிறேன், துதிக்கிறேன், எங்களுக்கு பெரிய காரியம் கிடையாது. நீங்கள் அதை நடைமுறைக்கு கொண்டு வரணும். கற்பனை கட்டளையை படிக்கிறீங்க, ஆனா அது உங்க வாழ்க்கையில நடைமுறையில அது இருக்கா அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். பார்த்துக்கொள்ளுங்க. அதான் கிரியை. பார்த்துக்கொள்ளுங்க. நீங்க படிக்கிறீங்க, சாந்தமயிறு அப்படின்னு படிக்கிறீங்க, நீடிய பொறுமையாரு அப்படின்னு படிக்கிறீங்க, தேற்றுங்கள் என்று படிக்கிறீங்க, ஆனா அது நடைமுறைக்கு உங்க வாழ்க்கையில் இருக்கிறதா? நீங்கள் நடைமுறையில் உங்க வாழ்க்கையில் இருந்தாதான் அதுக்கு பேர் தான் கிரியை. தேற்றுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தவர்களை தேற்றிக் கொண்டு இருக்கிறீங்களா? திறனற்றங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, திறமனதா இருங்கள் சொல்லப்பட்டு அடுத்தவங்களுக்கு திறமனதை கொடுக்குறீங்களா? அதுதான் வந்து பார்த்துக்கொள்ளுங்க கிரியை. இதுதான் நம்மளை பரலோகத்துக்கு என்ன செய்து கூட்டி போகிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அடுத்தபடியா ஒரு விசுவாசி என்ன செய்ய வேண்டும்? பார்க்கும்போது ஒரு மனிதனை பார்த்து என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், ஸ்தோத்திரம், நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கணும். எப்படி வாங்க அப்படின்னு ஒரு என்ன செய்யணும்? இப்போ சில பேர் ஆம்பளை ரோட்டில் போகுது இப்படி கை தூக்கிட்டு போவாங்க, பார்த்துருக்கீங்களா? சகோதரர்களை பார்த்துட்டு இங்கிட்டு அங்கிட்டு ஒரு ஆள் போனால் இங்கிட்டு ஒரு ஆள் திரும்பிட்டு இப்படி போயிடக்கூடாது. அவங்கள பார்த்து சோத்திர சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி மிஸ் பண்ணணும் நீங்கள். அதான் உண்மையான ஒரு விசுவாசி. பார்த்துக்கொள்ளுங்க, எடுத்துக்கொள்ளுங்க. மார்க் 9:15. சீக்கிரம் மார்க் 9:15. பாருங்க, இயேசுவை பார்த்தோன்னா ஜனங்களாம் ஓடி வந்தாங்க. ஓடி வந்து என்ன செய்யறாங்க?
வந்தனம். வந்தனம் என்ன? மிஸ் பண்ணுறது. வாங்க ஸ்தோத்திரம், வாங்க நல்லா இருக்கீங்களா அப்படி மிஸ் பண்ணுறது. நீங்கள் ஒரு விசுவாசிக்கு ஒரு விசுவாசி, இப்போ இங்கே எத்தனை பேர் உட்காந்துருக்கிறீங்க, நாளைக்கு ரோட்டில் பார்க்குறீங்க, ஏத்தாப்பில் ஒரு விசுவாசி அங்கேருந்து வர்றாங்க, ஒரு அக்கா வர்றாங்க, பார்த்தோன்னா இவ்வளோக்கும். இப்போ நீங்கள் திரும்பி இங்கிட்டு போனீங்கன்னா நீங்கள் விசுவாசிக்கு அடையாளம் இல்லை. அது உங்கள்கிட்ட கிரியை என்ன செய்யலை, நடக்கலை. நீங்கள் உட்காந்து கதை அளக்க வேணாம், உட்காந்து வளவலம் பேச வேணாம். சோத்திர சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா, என்ன சிஸ்டர் இங்கிட்டு போகிறீங்க, கடைக்கு போகிறேன், அப்படியே சிஸ்டர் சரி சிஸ்டர் வர்றேன், அவ்வளோதான். அதுக்கு பேர் வந்தனம் செலுத்துறது. ஏசப்பா வந்தார், ஏசப்பாட்ட வந்து எல்லாரும் என்ன செஞ்சாங்க, வந்தனம் செலுத்தினாங்க, ஸ்தோத்திரம் சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு விசுவாசி என்ன செய்யணும், ஸ்தோத்திரம் சொல்றதுல வந்து ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. நீங்கள் ஸ்தோத்திரம் சொல்லும்போது நீங்கள் அந்த இடத்துல தேவனை மையப்படுத்துறீங்க. இப்போ சில பேர் இப்போ எனக்கெல்லாம் வந்து ஃபோன் போட்டால் ஃபோன் எடுத்தோன்னா ஸ்தோத்திரம் அல்லையா அப்படின்னு தான் சொல்லுவேன் நான். அது யாராக இருந்தாலும் சொல்ல ஸ்தோத்திரம் பண்ணுவேன். சொல்லுங்க அப்போ. சில விசுவாசி இருக்கீங்க, ஃபோன் எடுத்தோடனே ஹலோ யாரு அப்படின்வாங்க. ஹலோங்கிறது முதல் நிப்பாட்டுங்க, ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஹலோ சொல்லுங்க, அல்லையா சொல்லுங்க. ஹலோ ஹலோ, நீ வந்து தேவ பிள்ளை என்பது எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், நீ இயேசுவின் பிள்ளை என்பது எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். ஹலோ பிரேசலால் சோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால வந்து அந்த இடத்துல தேவனுக்கு மகிமை உண்டாது. நீ பிரேசலால் சோத்திரம் சொல்லும் போது அங்கே இருக்கிற போன் போட்ட ஆளுக்குள்ளே இருக்கிற ஆவி உன்னை பார்த்து அந்த சோத்திரத்தினால ஆத்திரமான ஆவி ஓடும். அது ஒரு பெரிய மாற்றம் உனக்கு உண்டாகும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. நான் நிறைய பார்த்துருக்கேன், சபை விசுவாசிகளாம் வந்து அலோன்னு தான் சொல்கிறாங்க. நீ அலோன்னு சொல்லு, தப்பு கிடையாது. ஹலோ பிரேசலால் சோத்திரம், சோத்திரம் பிரதர், சோத்திரம் சிஸ்டர் சொல்லுங்க, அப்படி தான் பேசணும், அப்படி தான் சொல்லணும். அப்போ அதுதான் தேவ பிள்ளைக்கு ஒரு அடையாளம், அதுதான் வந்து ஒரு விசுவாசிக்கு அடையாளம். பார்த்துக்கொள்ளுங்க, யாருக்கு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சோத்திரம் கர்த்தருக்கு செலுத்துறோம், மனிதனுக்கு அல்ல. தேவனை மையப்படுத்துறோம். பிரேசலான்னு சொல்றது தேவனுடைய நாம மையப்படுகிறது. பிரேசலா பிரதர் அப்படின்னு சொல்றதுனால ஒன்று நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க, குறைஞ்சு போக மாட்டீங்க. பிரேசலா சிஸ்டர் சொல்லுங்க, பிரேசலா பிரதர் சொல்லுங்க, அதான் வந்தனம். இயேசு வந்தோன்னு எல்லாரும் என்ன செஞ்சாங்க, வந்தனம் செலுத்தினாங்க, சோத்திரம் அல்லேலூயா அப்படின்னு சொன்னாங்க, வாங்க அப்படின்னாங்க. சொல்லணும். அடுத்து 1 சாமுவேல் 13:10 வாசிங்க சீக்கிரம். 1 சாமுவேல் 13:10 குயிக். 1 சாமுவேல் 13:10 சத்தமா. சர்வாங்க தகன பலியிட்டு முடிகிற போது சாமுவேல் வந்தான், வந்தனம் செய்ய அவன் எதிர்கொண்டு என்ன செய்யறான், போறான். இப்போ உங்க வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வர்றாங்க அப்படின்னா சரி, அங்க வந்துகிட்டு இருக்காங்க, நீங்க என்ன செய்யணும், வாசல் விட்டு இறங்கி வாங்க 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 அப்படின்னு சொல்லும் போது அவங்க உள்ளத்துல ஒரு தேவ அன்பு தேவ சமான் என்ன செய்ய கடந்து வரும். வீட்டுக்குள்ள வந்து வாசப்படியில அக்கா வாங்க அப்படின்னா சரி, ஏன்டா வந்தோன்னு இருங்க அவங்களுக்கு. நீங்க வந்தனம் செலுத்தல, வேற எதை செலுத்துறீங்க. ஒருத்தங்க வந்து தூரத்துலேருந்து ஒருத்தங்க வர்றாங்கன்னா வாசப்பில் உட்காந்துருக்கீங்க, அங்கே வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னா சரி, ஏக்கா வாங்க எப்போக்கா வந்தீங்க அப்படி ஓடி போய் பையை வாங்கன்னு கையை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு கையை பிடிச்சி இழுத்து உள்ளே உட்கார வச்சேன்னா அவங்க உள்ள சந்தோஷப்படும். பார்த்துக்கொள்ளுங்க, அந்த சந்தோஷம் உங்கள் வீட்டுக்குள்ள வந்துடும். என்ன விசுவாசியா இருந்தா இயேசுடைய அன்பை நீங்க என்ன செய்யணும், வெளிப்படுத்தணும். அப்ப அவங்க சொல்லுவாங்க, இவங்க தேவ பிள்ளைய பாருங்க எவ்வளவு அன்பா உபசரிக்கிறாங்க, எவ்வளவு அன்பா பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும். ரோமர் 15:3 வாசிங்க. ரோமர் 15:3. இங்க பாருங்க, இந்த போதனைகள் எல்லாமே நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவ வசனத்தில் உண்டாகும் பொறுமை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ நம்முடைய வாழ்க்கையில பொறுமை எப்படி கற்றுக்கொள்வது என்று கேட்கும்போது தேவ வசனத்துல பொறுமை நமக்கு தேவைப்படுகிறது. நம்ம பொறுமை இல்லாம சில காரியங்கள் அவசரப்பட்டு செய்து விடுகிறோம், பார்த்துக்கொள்ளுங்க, ஆத்திரப்படுகிறோம், பார்த்துக்கொள்ளுங்க. அப்ப இந்த ஆத்திரத்தை போக்குவது எப்படி, பொறுமையை வர வைப்பது எப்படி என்று கேட்டால், நீங்கள் டெய்லி தினமும் இந்த பைபிளை இந்த வேதத்தை நீங்க படிக்கும் போது பார்த்துக்கொள்ளுங்க, உங்களுக்குள்ள ஒரு பொறுமை ஆட்டோமேட்டிக் என்ன செய்யறது வந்து விடுகிறது. ரோமர் 12:10 வாசிங்க. ரோமர் 12:10. சகோதர சிநேகிதரை ஒருவர் மேல் பட்சமாயிருங்கள், கனம் பண்ணுவதிலே ஒருவருக்கு ஒருவர். அப்புறம் என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒருத்தரை வாழ்த்துவதில், ஒருத்தரை வந்து கனம் பண்ணுவதில் என்ன செய்யுங்க, முந்திக் கொள்ள வேண்டும். பார்த்துக்கொள்ளுங்க, யாரையும் தாழ்த்தி பேசக்கூடாது, யாரையும் குறை சொல்லி பேசக்கூடாது, யாரையும் குற்றப்படுத்தி பேசக்கூடாது. நாம் கனப்படுத்த தெரிந்திருக்க வேண்டும். ஒருவரையும் கனப்படுத்தி நாம் என்ன செய்ய வேண்டும், பேச வேண்டும். அதுதான் விசுவாசிகள் செய்ய வேண்டிய ஒரு காரியம். பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்து பார்த்துக்கொள்ளுங்க, சங்கீதம் 16:4. சங்கீதம் 16:4. இப்போ ஒரு விசுவாசி கடைபிடிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் இந்த வசனத்தை நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. ஏன்னா பின்பற்றுவர்களுக்கு
வேதனைகள் பெருகும். அவர்கள் செலுத்துகிற இரத்தபான பலிகளை நான் என்ன செய்ய மாட்டேன், செலுத்த மாட்டேன். அவர்களுடைய என்ன செய்ய மாட்டேன். ஏன் இப்படி போட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் ஒரு விசுவாசி என்பது தேவ பிள்ளைகள். பரியாசக்கார உட்கார இடத்துல உட்காரன்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த பெயர்களை நீங்கள் வாயிலை நீங்கள் உச்சரிக்கும் போது அந்த பெயரை சொல்லி நீங்க என்ன செய்றீங்க, அவனை நீங்கள் என்ன செய்றீங்க, கூப்பிடுறீங்க. அவனை நீங்க என்ன செய்றீங்க, கூப்பிடுறீங்க. அப்ப அவன் என்ன செய்து விடுவான், உங்க பக்கத்தில் என்ன செய்து விடுவான், வந்து விடுவான். அப்ப இந்த பெயரை நாம் என்ன செய்யக்கூடாது, உச்சரிக்க கூடாதுன்னு தெரிஞ்சுக்கூடாது. இந்த பெயரை நம்ம என்ன செய்யக்கூடாது, உச்சரிக்க கூடாது. இது ஒரு விசுவாசி தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். நாம் எதனா ஒன்றும் இல்லை அப்பெல்லாம் சொல்லக்கூடாது. நம்ம தேவையில்லாத ஒரு 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 அழுக்கான ஒரு காரியத்துக்குள்ள நம்ம கையை விடுவோமா, சொல்லுங்க பார்ப்போம். ஒரு அழுக்கு தண்ணியில கையை விடுவோமா, சொல்லுங்க பார்ப்போம். அல்லது ஒரு சகதிக்குள்ள போய் வம்பா போய் உட்காருவோமா, சொல்லுங்க பார்ப்போம். உட்கார மாட்டோம். அதே போல தான் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே, நம்முடைய வாயிலே, நம்முடைய வார்த்தையிலே எதை பேச வேண்டும், எதை பேசக்கூடாது, எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்று தேவன் ஒரு ஒழுங்குமுறையை நம்மளுக்கு வச்சிருக்கிறார். நீ இப்படிப்பட்ட வார்த்தைகளை நீ வாயில பேசும்போது, இப்படிப்பட்ட நாமங்களை நீ நாவில உச்சரிக்கும் போது உனக்கு சில போராட்டங்கள் வரும். அதிலும் தப்பி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி காரியத்தை நீ பேசக்கூடாது என்று சொல்லுகிறார். கர்த்தர் எனக்கு வெளிச்சமும் அவர் எனக்கு பாக்கியமும் நன்மையும் கொடுக்கிற கர்த்தர் என் கூட இருக்கிறார், நான் அசைக்கப்படுவதில்லை என்று நீங்கள் சொல்லும்போது கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுக்கு அவர் செய்வார். அன்பார்ந்தவர்களே, எபிரியர் 2:16 நீங்க வாசிங்க. எபிரியர் 2:16. ஆதலால் அவர் தேவ தூதலுக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாம் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். அன்பார்ந்தவர்களே, ஒரு விசுவாசிக்கு விசுவாசி என்ன செய்யணும், என்ன செய்யணும், ஆபிரகாம் நம்மள யாரு சந்ததி. அப்ப ஆபிரகாம் சந்ததிக்கு என்ன செய்யணும் போட்டிருக்கு. ஆராதனை முடிஞ்சோன்னா சோத்திரம் சிஸ்டர் அப்படின்னு பேசலால் அப்படின்னு ஒரு கை கொடுத்துட்டு நீங்க போனீங்கன்னா ஒரு சந்தோஷம் அங்கே வெளியாகுது. இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு, ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக என்ன செஞ்சார், கை கொடுத்தார். எதுக்கு தேவ பிள்ளைங்க நிறைய விசுவாசிய ஒரு ஆளை பார்த்தோன்னா டக்குன்னு பேசலாம் அப்படின்னு சொல்லி கை கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டால் அன்பு வெளிப்படுது தான். ஆனால் இப்போது உள்ள காலகட்டத்தில் முடிஞ்ச உடனே ஒரே ஓட்டமாக என்ன செஞ்சிடறோம், ஓடிடுறோம். நல்லா இருக்கீங்களா, என்ன போன வாரம் வரல, எப்படி இருக்கீங்க, சோத்திரம் அப்படின்னா ஒரு அன்பை பரிமாறிக்கொள்வதற்கு உண்டான ஒரு அடையாளம் பார்த்துக்கொள்ளுங்க. இப்படித்தான் தேவ பிள்ளைகள் இருக்க வேண்டும் என்று சட்டம் சொல்லுகிறது, வேதம் சொல்லுகிறது. சொல்லுங்க பாப்பா. நம்மளுக்கு 1008 வேலை இருக்கும், இல்லைன்னு சொல்ல வரல. ஒரு வார்த்தை, பிரைஸ் பிரதர், சோத்திரம் பிரதர், நல்லா இருக்கீங்களா அப்படிங்கும்போது அவளுக்கு ஒரு ஆறுதல் பார்த்துக்கொள்ளுங்க. நான் ஒரு ஏத்தாப்புல போனேன், என்னை பார்த்துட்டு பார்க்காம போயிட்டார், ரொம்ப சங்கடமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சங்கடத்துக்கு இதுக்கு நம்ம ஆளாகணும், அந்த மனவேதனைக்கு நம்ம ஆளாகணும். சொல்லு பாருங்க, உங்களுக்கு எதிரியோட இருக்கலாம், சோத்திரம் பிரேசலால் அப்படின்னு சொல்றதுனால குறைஞ்சு போறது கிடையாது. ஒரு வண்டியில் போயிட்டு இருக்கீங்க, சோத்திரம் பிரதர் அப்படின்னு கையை காட்டி நீங்க போறதுனால நம்ம ஒன்றும் குறைஞ்சு போறது கிடையாது. அங்க தேவ நாமம் மையப்படுது. அங்க எத்தனை சோத்திரம், ஒரு 10 சோத்திரம் போடுங்க, அங்க தேவ நாமம் அந்த இடத்துல என்ன செய்யுது, மையப்படுகிறது. ஆமென், அல்லேலூயா. அப்போ அடுத்தவர்கள் பார்ப்பார்கள், ஓ இவர்கள் தேவ பிள்ளைகள் அல்லவா, இவர்கள் இயேசுவின் நாமத்தை மையப்படுது என்பது எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். பார்த்துக்கொள்ளுங்க. அதுக்கு தான் ஆபிரகாம் சந்ததிக்கு நீங்கள் கை கொடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் சந்ததிக்கு என்ன செய்யணும். இன்னொரு வசனம் பாருங்க, ஒருவருக்கு ஒருவர் பேச வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எடுத்துக்கொள்ளுங்கள், மல்கியா 3:16. மல்கியா 3:16. அப்பொழுது இங்கே கவனிங்க, நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. தேவ பிள்ளைகள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் பார்த்துக்கொள்ளுங்க. ஜெபிப்பது நல்லது, துதிப்பது நல்லது, ஆராதனை நல்லது, வேதம் வாசிப்பது நல்லது. ஆனால் நடைமுறைக்கு கொண்டு வருகிற ஒரு பிள்ளைகளாக நாம் தேவ பிள்ளைகளாக இருக்க வேண்டும். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒரு பேசிக் கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். இங்க பாருங்க, நீங்க 2 பேரும் சேர்ந்து பேசுறீங்கன்னா அதை மனுஷன் கவனிக்கிறானா கவனிக்கலையோ கர்த்தர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷர் பேசி வீணான வார்த்தைகளுக்கு நியாய தீர்ப்பிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க 2 பேரும் சேர்ந்தீங்கன்னா அந்த பேசும்போது நன்மையான வார்த்தைகளை பேசுகிறீர்களா என்பதை நீங்கள் கவனித்து பார்க்க வேண்டும். அல்லது ஒரு மனிதனுக்கு விரோதமாக பேசுகிறா என்பதை நீங்கள் கவனித்து பார்க்க வேண்டும். காரணம் ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒவ்வொருவரும் பேசுகிற ஒவ்வொரு காரியமும் தேவனுடைய கண் உங்க மேல கண் இருக்கு, பார்த்து கொண்டு இருக்கிறார். கர்த்தர் கவனித்து கேட்டுக் கொண்டிருக்கிறார். எந்த வார்த்தையை பேசி கொண்டிருக்கிறீங்க, யாரை பத்தி குறை பேசி கொண்டிருக்கீங்களா, யாரை பத்தி குற்றப்படுத்தி கொண்டிருக்கீங்களா, கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அது மாத்திரமல்ல, பார்ப்பது மாத்திரமில்லாமல் நீங்கள் பேசுகிற காரியம் அங்கு பதிவாகி கொண்டிருக்கிறது, அங்கு ஜீவ புஸ்தகம் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. அது நியாய தீர்ப்பிலே அந்த நேரத்தில் நிற்கணும். அதனால தான் பேசுகிற காரியத்திலே கவனமாக பேச வேண்டும். கர்த்தர் கவனித்து கேட்கிறாரு. இன்னைக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு காரியத்தை பேசுறோம், 3 நாள் ஆச்சுன்னா அந்த காரியத்தை மறந்துடுவோம், 1 மாசம் ஆச்சு அந்த காரியத்தை மறந்துடுவோம்.
நான் அப்படி பேசுனா, நான் அப்படி சொன்னா, உன்னை வஞ்சனா, உன்னை ஒண்ணுமே சொல்லலையே, நீ என்ன வஞ்சன் சொல்றியே, என்னை திட்டின்னு சொல்றியே, உன்னை என்ன வையவே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா பேசியிருப்போம், வஞ்சிருப்போம், திட்டிருப்போம், ஆனா இல்ல அப்படின்னு மறுதளிப்போம். ஆனால் நாம் எந்த டயத்துல பேசணும் என்பது அங்கு பரலோகத்திலே ஜீவ புஸ்தகத்திலே பதிவாய் இருக்கிறது. இது எப்போது வெளிப்படும் என்று கேட்டால் நியாய தீர்ப்பிலே அது வெளிப்படும், பார்த்துக் கொள்ளுங்கள். அதுக்கு தான் ரெண்டு பேரும் பேசுறீங்கன்னா நன்மையான காரியங்களை மாத்திரம் பேசுங்க, தீமையான காரியங்களை பேசவே பேசாதீங்க. காரணம் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்கள் ஆலயம் முடிந்த உடனே ரெண்டு பேரும் சேர்ந்து பேசுறீங்களா, மூணு பேர் சேர்ந்து பேசுறீங்களா, எப்படிப்பட்ட வார்த்தையை பேச வேண்டும்? நாளைக்கு கூட்டருக்கு வர்றீங்களா, ஜெபிப்போம் வர்றீங்களா, அந்த நல்லா இருந்துச்சு, இந்த நல்லா இருந்துச்சு, தேவன் பெரிய காரியம் செய்வார் அப்படிங்கிற காரியத்தை குறித்து பேசுங்க. நன்மையான காரியங்கள் என்ன, அந்த நன்மையான காரியங்களை மாத்திரம் பேசுங்க, தீமையான காரியங்களை பேசவே பேசாதீங்க. அடுத்தபடி 1 யோவான் 3, 2 யோவான் 1:12 வாசிங்க. 2 யோவான் 1:12. உங்களுக்கு எழுத வேண்டிய காரியம் அநேகம் உண்டு, மனதில்லை. உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி உங்களிடத்தில் வந்து. அன்பார்ந்தவர்களே, இப்ப பாருங்க, ஒரு குடும்பத்தில் சந்தோஷம் இல்லாமல் குடும்பம் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு சமாதானம் இல்லாத ஒரு குடும்பம் இருக்குன்னு வைத்துக் கொள்ளுங்கள். அந்த குடும்பம் வந்து ஒரு கஷ்டத்தில் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிட்டா நீங்க போய் என்ன செய்யணும், முகமுகமாய் போய் அந்த குடும்பத்தில் போய் பேசும்போது, நீங்க போய் முகமுகமா அந்த குடும்பத்தில் ஒரு ஆறுதல் வார்த்தை சொல்லும் போது அந்த குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் என்ன ஆயிருமா, நிறைவாயிருமா. அதான் கிரியை பார்த்துக்கொள்ளுது. முகமுகமாய் பேசணும். ஒரு கஷ்டமோ ஒரு நஷ்டமோ வந்து விட்டால் நீங்கள் போய் என்ன செய்ய வேண்டும், பேச வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அன்பை வெளிப்படுத்த வேண்டும். அன்பு உங்களுக்குள்ளே வெளிப்பட வேண்டும். 1 யோவான் 3:19. 1 யோவான் 3:19. நீ பாத்தீங்களா, என் பிள்ளைகளே வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நீ வசனத்தை கேட்கறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. வசனத்தை கேட்டேனா அந்த வசனத்தின்படி கிரியை நம்மிடத்திலிருந்து வெளிப்பட வேண்டும். வசனத்தை கேட்பது பெரிய காரியம் கிடையாது. அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, என்னிடத்தில் வந்து என் வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறவன் கண்மலையில் அஸ்திவாரம் போட்டிருக்கிறான். என்கிட்ட வந்து என் வசனத்தை கேட்டு அதன்படி நடக்காதவன் மணல்ல அஸ்திவாரம் போட்டிருக்கிறான். அப்ப நடக்கணும், நடக்கணும். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு, என் பிள்ளைகளே வசனத்திலும் நாவினாலும் அல்ல, கிரியைகளை என்ன செய்ய வேண்டும், உண்மையிலே அன்பு கூற கட வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அடுத்தபடியாக எதை பேச வேண்டும், அன்பை வெளிப்படுத்த வேண்டும். அடுத்து ஒருவர் வீட்டுக்கு ஒருவர் போக வேண்டும். விசுவாச குடும்பத்தார் என்ன செய்யணும், லூக்கா 1:39-40. மரியாள் இருந்து இங்க பாருங்க, தீவிரமா என்ன செய்றாங்க, போறாங்க. எங்க இருந்து போறாங்க, வீட்டுக்குள்ள பிரவேசித்து. யார் வீட்டுக்கு போறாங்க, அதாவது இங்க இருங்க, இவங்களும் தேவ பிள்ளை, அவங்களும் தேவ பிள்ளை. அப்ப அந்த எலிசபெத் அம்மா என்ன செய்றாங்க, மாசமா இருக்கிறாங்க. என்ன செய்றாங்க, மாசமா இருக்கிறாங்க. மரியாள் வந்து மாசமா இருக்கிறது தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சு போனா மாசமா இருக்காளா எலிசபெத் அம்மா, நீ இருந்துட்டு போட்டும், நல்ல குழந்தைய பெற்றெடுக்கடு அப்படின்னு வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கல. அவங்க என்ன செய்றாங்க, மாசமா இருக்கிறான்னு கேள்விப்பட்ட உடனே அவங்க தீவிரமா என்ன செய்றாங்க, வீட்டுக்கு போறாங்க. போய் என்ன செய்றாங்க, அந்த மாசமா இருக்கிற அந்த எலிசபெத் அம்மா என்ன செய்றாங்க, உட்காந்துட்டு பார்த்துட்டா எப்படி பிள்ளையை பெற்றெடுக்க போறியா, ஒண்ணுமே எனக்கு புரியல. நாலாந்து பிள்ளையை பெற்றெடுக்க ரொம்ப கஷ்டப்பட்டேன். 4 நாடு சுத்தி இருந்து இந்த பிரசவத்தை பார்த்தாங்க. ஆனா அவன் உடம்பு தாங்குமோ தாங்கலையோ எனக்கு தெரியல. பார்த்து இருந்துக்கதாயி, நான் வரட்டா. அதுக்கு நீ வராமே இருந்துடலாம், அதுக்கு நீ போகாம இருந்துடலாம். நீ அந்த வீட்டுக்கு விசிட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நீ ஒரு வீட்டுக்கு விசிட் பண்ணேன்னா, ஒரு வீட்டுக்கு போனேன்னா அந்த வீட்டாரை என்ன செய்யுங்க, வாழ்த்துங்கள். அல்லேலூயா. மரியாள் வாழ்த்தின சத்தம் கேட்ட உடனே வயிற்றுக்குள்ள இருக்கிற பிள்ளை என்ன செஞ்சிச்சு, துள்ளுச்சியா. அப்ப வாழ்த்துதல் எப்படிப்பட்ட வாழ்த்துதலா இருக்கும் பார்த்துக்கொள்ளுங்க. எப்படிப்பட்ட அன்பான வாழ்த்துதல், எப்படி ஆறுதலான வாழ்த்துதல். அப்ப நீங்க போய் ஒரு குடும்பத்துக்கு போனீங்கன்னா ஒரு குடும்பத்தாரை வாழ்த்துங்க, ஒரு குடும்பத்தாரை ஆசீர்வதிங்க. அப்பதான் அந்த குடும்பத்தில் ஒரு மேன்மை உண்டாகும், உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம். பார்த்துக்கொள்ளுங்க. நீங்க ஒரு வீட்டுக்கு போனீங்கன்னா அந்த வீட்டாரை ஆசீர்வதிங்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கும் போது அந்த வீட்டார் பாத்திரம் இருந்தால் அந்த ஆசீர்வாதம் அந்த வீட்டில் தங்கும். ஏன் சொல்றாருங்க, நீங்க ஒரு வீட்டுக்குள்ள போனீங்கன்னா அந்த வீட்டார் என்ன செய்யுங்க, ஆசீர்வதிச்சீங்கன்னா அந்த ஆசீர்வாதம் அந்த வீட்டில் என்ன செய்யுமா. இப்போ எதுக்கு வீட்டில் ஜெபக்கூட்டம் நடத்தும் அந்த வீட்டாரை ஆசீர்வதிக்கிறான், அந்த ஆசீர்வாதத்தை வச்சுட்டு வந்துடுறேன் நான். ஒரு 10,000 கொண்டு வைக்கிறது பெரிய காரியம் கிடையாது. அந்த 10,000 காட்டிலும் பொண்டா காட்டிலும் பொருளை காட்டிலும் தேவனுடைய வசனம் பெரியது. அந்த வசனத்தை அந்த வீட்டுக்குள்ள வச்சுட்டு வாங்க, அதுதான் ஆசீர்வாதம் தங்கும். பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு 10,000 வச்சுட்டு வந்தீங்கன்னா 10,000 2 நாள் காலி பண்ணிட்டு போயிடுவாங்க.
அங்கே கொடுக்க இங்கே காலி பண்ணிடுவாங்க. ஆனால் வார்த்தை என்பது நிலையாக நிற்கும், வார்த்தை என்பது நிரந்தரமாக இருக்கும், கடைசி வரைக்கும் அந்த வார்த்தை இருக்கும். நீங்கள் அந்த வார்த்தையை அந்த வீட்டுக்குள்ளே வைங்க, அந்த வீட்டை ஆசீர்வதிங்க, அந்த வீட்டை நீங்கள் கனப்படுத்துங்க, அந்த வீட்டில் வசனத்தை சொல்லுங்க. ஒரு வீட்டுக்கு ஒருத்தர் போங்க, போங்க, ஒருத்தர் வீட்டுக்கு கேட்க 4 வீட்டில் இருப்பீங்களா, உங்கள் வீட்டுக்கு வரேன் ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு கூட்டி ஜெபம் பண்ணுங்க. போனோன்னு வீட்டை என்ன செய்யுங்க, ப்ளஸ் பண்ணுங்க. புரியுதா புரியலையா? நான் எந்த வீட்டுக்கு போகிறேன், காலையில் போனால் சாயங்காலம் 7 மணிக்கு வர்றேன், 7 மணிக்கு மேலே இவருக்கு சோறாக்கி போடவே நேரம் சரியாக இருக்குது. இதில் வர எந்த வீட்டுக்கு போய் நான் யாரை போய் வாழ்த்துறேன், என் வீட்டில் இருக்க ஆளையே வாழ்த்துறதுக்கு நேரத்தை காணா, நான் எந்த வீட்டுக்கு போகிறது இல்லைங்க. என்றைக்கோ ஒரு லீவ் கிடைக்குதா, சண்டே ஈவினிங் கிடைக்குதா, போங்க விசிட் பண்ணுங்க, போய் ஜெபம் பண்ணுங்க, வாழ்த்துங்க, ப்ளஸ் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. இது வரைக்கும் மத்தேயு 10:6, சீக்கிரம் மத்தேயு 10:6. காணாமல் ஆடை இஸ்ரவேல் வீட்டாருக்கு என்ன செய்யுங்க, போங்க வீட்டுக்கு போங்க. காணாமல் போன ஆடாகிய இஸ்ரவேல் வீட்டுக்கு போங்க. அப்படின்னா ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. இங்கே இருங்க, கவனிங்க, முடிக்க போறேன். ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, திடீர்னு பேக் அடிச்சிருப்பாங்க, 2 வாரம் சர்ச்சுக்கு வந்திருப்பாங்க, அடுத்த 2 வாரம் சர்ச்சுக்கு வர மாட்டாங்க, ஆளை காணா. அவங்களாம் யாரு? காணாமல் போன. அப்போ உங்களுக்கு தெரியுது, இப்போ உங்க பக்கத்தில் ஒரு அக்கா உட்காந்துருப்பாங்க. சில பேர் வந்த வாரம் பார்த்தா அவங்க பக்கத்தில் தான் உட்காந்துருப்பாங்க, சந்தோஷம் குறையில்லை. ஏன்னா அப்படி பார்க்கணும், என்ன இந்த அக்கா காணா, இந்த பக்கம் போன வாரம் உட்காந்தாங்க, இந்த பக்கம் போனால் காணா அப்படின்னு பார்க்கணும். இதோ இந்த அக்காவை காணாமா அப்படி நினச்சின்னு அடுத்த என்ன பண்ணணும், நேராக அதுக்கு பேர் என்னது, காணாமல் போன யார் ஆடு, தேவ பிள்ளைய. அப்ப அந்த ஆடை தேடி என்ன செய்யணும், நீ போகணும். காணாமல் போன ஆடாகிய இஸ்ரவேல் வீட்டுக்கு என்ன செய்ய போ. ஒவ்வொரு விசுவாசி அப்படி என்ன செய்யணும், இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. யாக்கோபு 5:16, யாக்கோபு 5:16. நீங்கள் அதாவது 16 நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொரு அறிக்கிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் வேணும். ஒருவருக்கொருவர் என்ன செய்யணும், நீங்கள் ஜெபிக்கணுங்க. இப்போ உங்ககிட்ட வந்து ஒருத்தர் ஒரு குடும்ப கஷ்டத்தை சொல்லிட்டாங்கன்னா உடனே என்ன செஞ்சிருங்க, ஜெபிக்க ஆரம்பிச்சிருங்க. நம்ம கூடி ஜெபிப்போம்னு சொல்லிடுங்க. அப்படியாக்கா பார்த்து இருங்கக்கா அப்படின்னு ஆறுதல் வார்த்தை சொல்ல வேணாம், நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய மாற்றத்தை உங்களுக்கு செய்ய போறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கொலைசர் 4:12, கடைசியா கொலைசர் 4:12. ஆ ஆ ஆ ஆ தன் ஜெபங்களில் எப்பொழுது என்ன செய்யறான், போராடுறான்னு சொல்லப்பட்டிருங்க. அன்பார்ந்தவர்களே, யோபு தன் நண்பர்களுக்காக ஜெபித்தபோது யோபு சிறையிருப்புமானது. நீங்கள் அடுத்த குடும்பத்துக்கு நீங்கள் ஜெபித்து பாருங்கள், நாட்டுக்காக ஜெபித்து பாருங்கள், தேசத்துக்காக ஜெபித்து பாருங்கள். கர்த்தர் உங்க குடும்பத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை என்ன செய்வார். உங்கள் வாழ்க்கையில் போராட்டமா, கண்ணீரா, வேதனையா? இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். எங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கிறோம். எங்கள் முகவரி: போதகர் சி. ஜீவா, திரியேக தேவ எழுப்புதல் ஆலயம், RS நகர், அல்லம்பட்டி, விருதுநகர். செல் நம்பர் 9443313673. இமெயில் அட்ரஸ் jiva.boj@gmail.com. ஞாயிறு ஆராதனையின் நேரம் காலை 8:30 மணி முதல் 10:30 மணி வரை. செவ்வாய்க்கிழமை மன்றாட்டின் ஆராதனை மாலை 6:30 மணி முதல் 8 மணி வரை. வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டம் காலை 10 மணி முதல் 12 மணி வரை. மாதத்தின் 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனை காலை 5 மணி முதல் 7 மணி வரை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.